திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரை அடுத்த கொத்தங்குடியில் தாயையும் தந்தையையும் அடுத்தடுத்து இழந்து ஆதரவின்றி தவிக்கும் 3 குழந்தைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகுமார் சுமதி தம்பதி 5 ஆண்டுகால இடைவெளியில் அடுத்தடுத்து உடல்நலம் குன்றி உயிரிழந்தனர். இவர்களது மூத்த மகள் ஸ்வேதா 12ஆம் வகுப்பும், இளைய மகள் ஸ்வாதி 11ஆம் வகுப்பும், மகன் சிவேஸ்வர் 4ஆம் வகுப்பும் படித்து வருகின்றனர். தந்தை இறந்து கடந்த 3 மாதங்களாக ஒழுகும் கூரை வீட்டில் வசித்து வரும் மூவருக்கும் அக்கம் பக்கத்தினர் உதவி செய்து வருகின்றனர். என் பேர் சுவாதி. நான் 7th படிக்கும் போது எங்கள் அம்மா உடல்நல சரியில்லாமல் இறந்துட்டாங்க. இப்போ எங்கள் அம்மா இறந்து 5 வருஷம் ஆகுது. எங்கள் அப்பா அதுக்கப்புறமா தையல் வேலை செஞ்சு எங்கள் 3 பேரையும் படிக்க வச்சாங்க. இது என் தங்கச்சி, என் தம்பி இன்னொருத்தர் இருக்கான். படிக்க வச்சுட்டு வேலை பார்த்துட்டு எங்களை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ எங்கள் அப்பாவுக்கும் உடம்பு சரியாமல் 2 மாதத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. எங்களுக்கு அம்மா சைட்லையும் உதவி செய்யறதுக்கு யாரும் கிடையாது, அப்பா சைட்லையும் உதவி செய்யறதுக்கு யாரும் கிடையாது. எனக்கு மேலும் படிக்கிறதுக்கு இன்னும் நிறைய ஆசை இருக்குது. அதனால எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஆள் யாரும் இல்லை. அரசாங்கம் ஏதாவது பார்த்து உதவி செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். சுவாதி, ஸ்வேதா, சிவேஷ்னு 3 பிள்ளைங்க இந்த வீட்டில். அம்மா இல்லை, அப்பா இல்லை. அம்மா இறந்து 5 வருஷம் ஆகுது, அப்பா இறந்து 3 மாதம் ஆகுது. எல்லாம் ஊருக்காரவங்க தான் சேர்ந்து அவங்கள அடக்கம் பண்ணுறதுக்கே வசதி இல்லை. பக்கத்து வீட்டுக்காரவங்க, எய்த்த வீட்டுக்காரவங்க தான் ஒரு நாளைக்கும் ராத்திரிக்கு சாப்பாடு கொண்டாந்து கொடுக்குறோம். காலையில் அந்த பையன் காலை சாப்பாட்டுக்கு போய் ஒரு ஸ்கூலில் நேரத்தோடு கிளப்பி விட்டு போய் அங்கே சாப்பிட்றான். மத்தியான சாப்பாடு இந்த 2